உந்தன் நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. இன்னொரு தடவை பாடுவோமா? உந்தன் நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. அவரை நேசித்து பாடுவோம். ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. அப்பா ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. உந்தன் நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. பயங்கரத்தாலே வாழ்ந்திடுவோரை அன்போடு அணைத்து பேச்சுங்கப்பா. உறவுகள் உடைத்து வாழ்ந்திடுவோரை ஒன்றாக கூட்டி சேருங்க தகப்பனே. பயங்கரத்தாலே வாழ்ந்திடுவோரை அன்போடு அணைத்து ஏற்றிடுங்க. உறவுகள் உடைந்து வாழ்ந்திடுவோரை அன்பூட்டி சேர்த்திடுங்க. பயங்கரத்தாலே வாழ்ந்திடுவோரை அன்போடு அணைத்து ஏற்றிடுங்க. உறவுகள் உடைந்து வாழ்ந்திடுவோரை ஒன்றாக கூட்டி சேர்த்திடு. ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. கூப்பிடுறீங்களா? அவரை கூப்பிடுறீங்களா? எத்தனை பேர் ஏசப்பா இந்த இடத்துல வரவோன்னு வந்து வாங்கிக்கிறீங்க? சீக்கிரமா நல்ல கையில உயர்த்தி சொல்லுவோமே. ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. கடன் தொல்லையாலே கதறிடுவோரை கண்ணோக்கி பார்த்து ஏற்றிடுங்க. கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்ற வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க. கடன் தொல்லையாரு கதறிடுவோரை கண்ணோக்கி பார்த்து ஏற்றிடுங்க. கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்ற வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க. ஏசப்பா ஏசப்பா கதருங்க கதருங்க அவர் சமூகத்துல. சீக்கிரமா அப்பா வேணும், என் அப்பா வேணும், அவரை சந்திப்பேன். கட்டாயம் இன்றைக்கு நான் அவரை சந்திக்க வேண்டும். வந்து அமருங்க. ஓ ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல இடைப்படுகிறார். கூப்பிடுகிற யாவர் உள்ளத்திலும் இடைப்படுவார். கூப்பிட யாவரையும் நிரப்புவார். வியாதியினாலே வாடிடுவோரை அன்போடு அணைத்து சுகமாக்குங்க. யெகோவா ரஃபாவும் தழும்புகளாலே கரத்தை நீட்டி குணமாக்குங்க. வியாதியினாலே வாடிடுவோரை அன்போடு அணைத்து சுகமாக்குங்க. யெகோவா ரஃபாவும் தழும்புகளாலே கரத்தை நீட்டி குணமாக்கு. ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா குணமாக்குங்க. ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா குணமாக்குங்க. ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. நீங்க
நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க, நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. ஹல்லேலூயா. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே வரவேற்க வேண்டும். முதலாவது அவர்தான் வர வேண்டும். முதலாவது அவருக்குத்தான் இங்கே இடம், இரண்டாவது தான் நாங்கள். ஹல்லேலூயா. சில பேரால் அவரை வரவேற்க முடியதில்லை, எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது வைப்பீங்கண்டா எத்தனை பேரை காலடிக்கு போய் வந்துருங்க 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 என்று சொல்றாங்க. என்னையும் உங்களையும் படைத்த ஏசப்பா அவர் வந்தால் தான் திராட்சை ரசத்துக்கு குறைவே இருக்காது, சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. நாங்கள் அழைப்பு கொடுத்து வாரவங்க கூட சில நேரங்கள் மனதை நோக வைப்பார்கள் ஏதாவது குறைவு வந்தால் அந்த இடத்திலே. ஆனால் அந்த குறைவையும் நிறைவாக்குகிறவர் தான் நான் இப்பொழுது அழைத்த இயேசு. ஏசப்பா 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 நீங்க மட்டும் முதலில் என் சபையில், என் உள்ளத்தில், என் வாழ்க்கையில், என் வீட்டில். தேங்க்யூ ஜீசஸ். தொடக்கம் இருந்து முடிவு பரியந்தம் அசைவாடுங்கப்பா. உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். அடியனை தாழ்த்துகிறேன், அடியனை மறைத்துக் கொள்ளும். உம் நாம மாத்திரம் உயரட்டும், உம் நாம மாத்திரம் மேலோங்கட்டும், நாம மாத்திரம் விருத்தி அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடம். ஹல்லேலூயா. அவர்தான் நம் ஆறுதல், அவர்தான் நம் கண்மலை. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதிப்பேன். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா நிசியே, எந்நாளும் வெற்றி தருவார். யெகோவா ராஃபா, சுகம் தருவார். யெகோவா ரூவா, எங்கள் நல் மேய்ப்பர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவர். இந்த வார்த்தைகளை எல்லாம் அடுக்காக அடுக்காக சொல்லி பாடப் போகிறோம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்க வாழ்க்கையில நடக்கும், நான் நம்புகிறேன். யெகோவா ஷம்மா, சுகம் தருவார், விடுதலை தருவார். காரணம் இந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு தடவை அவர் நாமத்தை சத்தமாக உச்சரிப்போமா? எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள யாவே, சர்வ வல்லமை உள்ள யாவே. நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்றது உங்க காதுக்கு கேட்கணும், அப்பதான் உங்களுக்கு விடுதலை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நாமமே மேலான நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி come on தம்பி போலாம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சர்வம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வி. சபையார் சொல்லுங்க. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வி. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சத்தமா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
விசுவாசத்தோடு பாடுங்க. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவார். இன்றைக்கு வெற்றி தருவார். எதிர்பார்த்து வந்திருக்க உங்களுக்கு வெற்றி தருவார். இந்த பாடலை வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற, வாகனங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு வெற்றி தருவார். ஹல்லேலூயா ஜீசஸ். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. சொல்றீங்களா? யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவன். நாங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. செய்ய வேண்டியது ஒன்றே, கர்த்தரை பாடுகிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது தானாக சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவனே. சொல்லுவோம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவனே. கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்து. கர்த்தர் நாமம், அவர் நாமத்தை உயர்த்துவது ஒருவனுக்கு பிடிக்காது, அவன் நான் சத்துரு. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல் மேய்ப்பராயிருக்கிறார். இன்றைக்கு நீ ஆராதிக்கிற இந்த நேரத்திலே, இன்று தொடக்கம் அவரே உன் நல் மேய்ப்பராக வருவார். அவரே உன்னை நடத்துவார். யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? கடைசி பரியந்தம் இருக்க வேண்டும் என்று நல்ல கைகளை கட்டி உற்சாகமாக யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. இந்த பாடலை பாடிக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை உணர போகிறோம். ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. எந்த புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறவர், சமாதானம் தருகிறவர். இன்றைக்கு சமாதானம் தருவார். உன் வாழ்க்கையிலே சமாதான காரணர் இயேசு வருவார். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, சந்தோஷமின்றி வாழ்கிறீர்களோ, விரக்தியோடு வாழ்கிறீர்களோ, இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறவராக, சமாதானம் தருகிற சமாதான பிரபு உங்களை தேடி வந்து உன்னை தொட்டு குணமாக்குவார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம்
சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு ஹல்லேலூயா. அத்தர் கருத்தோடு கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு ஹல்லேலூயா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க சரியா பாடலையே, ஒரு சில பேர் மாத்திரம். 2 கையை உயர்த்துங்க. இப்படி அடிக்க போகிறோம். ஓகேயா? நல்லா பாடும். ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் நல்லதையே, வீரல் உண்டானதை நோய் உண்டானதை கொண்டு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. நான் கொடுக்க மாட்டேன். அப்ப நல்லதை தானே கொடுக்கணும். நல்லா கைகளை தட்டி உற்சாகமாக அவருக்கு போக வேண்டியது சரியா போய் சேர்ந்துடணும். அரவாசி பிசாசுக்கும் அரவாசி ஆண்டவருக்கும் போய் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. ஆராதிக்கிற நேரத்துல உங்க மனம் சித்த உணர்ச்சியை கொஞ்சம் காப்பாத்துங்க. அங்கதான் பிசாசு வந்து நடந்ததை எல்லாம் கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வந்து ஆராதனையை தடுப்பான். என்னைய பார்க்காதீங்க, என்னில் ஒன்றுமில்லை, நான் ஒரு பாத்திரம். அவர் கொடுத்த தாளந்து பாடுகிறோம். நீங்களும் நல்லா பாடுவீங்க தானே? சேர்ந்து என்னோடு கூட கமான், நல்லா கைகளை தட்டி. Hallelujah, 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 hallelujah. Come on, hallelujah, 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 hallelujah. Come on, come on, hallelujah, 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 hallelujah. Jesus, hallelujah, 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 hallelujah. Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர். வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர் இயேசுவே. இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர் என்றுமே. இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர் என்றுமே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப 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 நல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்லவர், 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 நல்லவர். நல்லவராயிருக்கிறாரா? அப்ப சொல்றீங்க இல்லையே, சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றுமே. சபையார் மாத்திரம் சொல்லுங்க. இயேசு, come on. இயேசு என்றுமே. வீட்டோட சேர்ந்து ஓகே போமா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றுமே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றுமே. ஆராதனை, 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 ஆராதனை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நல்லவர் என்றுமே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இயேசு நல்லவர்.
இயேசு நல்லவர். மாறி சொல்ல போறோம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஊழியத்துக்கு வந்த நாள் தொடக்கம், இந்த சபை ஆரம்பித்த நாள் தொடக்கம், பிறந்த நாள் வரை இதுவரைக்கும் அவர் ஜீவிக்கிறபடினால் தான் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். இதுவரை இந்த சபை நிற்கிறது என்றால் அவர் ஜீவிக்கிறார். ஆகையினால் ஜீவிக்கிறவரை ஆராதிக்கிற இடம் நிலைத்து நிற்கத்தானே வேணும். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறவரை ஆராதித்தால் உங்க குடும்பம் நிலைச்சு நிற்கத்தானே வேணும். ஹல்லேலூயா. மெதுவா பாடுங்க. இயேசு நல்லவர், அவர் ஜீவிக்கிறார், என்னை கைவிடாத எஜமானன், அவர் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அவரால் உங்களுக்கு சமாதானம் தர முடியுமா? நம்புறீங்களா? சந்தோஷம் தர முடியுமா? ஹல்லேலூயா. சிரிச்ச முகத்தோட நல்லா பாடணும். அப்போ துக்கத்தோட முகம் வாடி போய் நம் தகப்பன் நம்மோடு இருக்கிறார். துக்கப்பட வேண்டியது ஒன்றுக்காகத்தான். எதுக்காக சொல்லுங்க? நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் வந்தால் நான் அவரோட ஒருவேளை நான் போவேனா, அவரை முகமுகமாக தரிசிக்கத்தக்க தகுதி உள்ளவனா நான் இருக்கிறேனா, அதற்காகத்தான் கவலைப்படணும். உலகத்திற்காக கவலைப்படாதீங்க. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் உங்களையும் ஜெயிக்கவே அழைத்திருக்கிறார். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சேர்ந்து பாடுவோம். ஆசையெல்லாம் நீர்தான், தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இயேசுவே தேவையெல்லாம் நீர்தானே, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எனக்கு தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. சேர்ந்து பாடுங்க. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும்
உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்முன் இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சேர்ந்தே ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எனக்கு தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும், உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம் அப்பா, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம் ஆண்டவரே. நீரே உயிர் துடிப்பு, உமது விருப்பம் போல் என்னை நடத்தும். முடிவிலே உம்முடைய மகிமையில் சேர்த்துக் கொள்ளுங்க. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா அப்பா, என் தேவையெல்லாம் நீர்தான். நீர் நான் நம்பியிருக்கிறவர்களை பார்க்கிறேன், என் உறவுகளை பார்க்கிறேன். தேவையெல்லாம் நீ எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இயேசுவே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம், உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. சொல்லுங்க. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மையே நம்பி வாழ்ந்திடுவே. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் கமோன் கமோன் கமோன். தெய்வீக அன்பு, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய அன்பை ஊற்றுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்களான பயன் ஆசை? வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி சொல், நீர்தானை. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம்
தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். நல்ல கைகளை உயர்த்தி கைகளை அசைத்துக் கொண்டு சொல்லுங்க, நீங்க தான் என் ஆசையப்பா, என் தேவை நீங்க தான் ஆண்டவரே, என் மன மகிழ்ச்சி நீங்க தான் அப்பா. சொல்லுங்க, ஆசையெல்லாம் ஒவ்வொருவர் மீதும் சொல்லுகிற ஒவ்வொருவர் மீதும் அவருடைய அன்பை ஊற்றுகிறார். இயேசுவின் அன்பு, ஆசையெல்லாம் இயேசுவின் அன்பு உங்களை கட்டி அணைக்கிறார். யாரும் சும்மா இருக்க வேண்டாம், ஒருவர் சும்மா இருக்க வேண்டாம், யாரும் சும்மா இருக்காதீங்க, பேசாமல் இருக்காதீங்க, சொல்லாமல் இருக்காதீங்க. சொல்லுங்க, நீதானையா ஆசையெல்லாம், நீதானையா தேவையெல்லாம், நீதானையா ரட்சகரே, ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. என் தேவையெல்லாம் நீர்தானே. என் தேவையெல்லாம் நீர்தானே, என் தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நண்பர்கள் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் நேசிக்கிறவர்கள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், எதுதான் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் அப்பப்போ உங்களை காயப்படுத்தும். நீங்க நினைச்சிருப்பீங்க, எனக்கு எல்லாமே அவதான், எனக்கு எல்லாமே அவர்தான், எனக்கு எல்லாமே என் நண்பன் தான். ஆனால் நேரம் வருகிற பொழுது அவன் உங்களை காயப்படுத்துவான். அல்லது சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வருகிற பொழுது அவர்கள் பிரிந்து செல்லலாம். இல்லை, நாங்கள் வருஷக்கணக்கிலே பல வருடமாக நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், நாங்கள் பிரிய மாட்டோம் என்று சொன்னாலும், தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, எவ்வளவுதான் நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பை கொடுத்து நீங்க நேசிச்சாலும் கூட ஒன்றை மாத்திரம் சொல்றேன், இயேசுவின் அன்பை போல ஒரு அன்பும் இல்லை. கலங்கமில்லாத அன்பு, மாறாத அன்பு, பரிசுத்தமான அன்பு, கள்ளமில்லாத அன்பு என்றால் இயேசுவின் அன்பு மட்டும்தான். கள்ளமில்லாத சிரிப்பு, உங்களை பார்த்து ஏசப்பா சிரித்தால் நீ அழுவாய். மனதுருக்கம் உள்ள தேவன், மனதுருக்கமான ஆண்டவன், கள்ளமில்லாத அன்பு இயேசுவின் அன்பு. ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், இயேசு இல்லை என்றால் அது வறுமைதான், ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயர நேரங்களில், கஷ்ட நேரங்களில் அவரை கூப்பிடுகிற பொழுது அழுகுரல் கேட்கிற ஆண்டவர். எத்தனை பேர் இப்பொழுது ஓடி வந்து சாட்சி சொல்லுங்கண்டா சொல்ல முடியும்? என் அழுகுரலை கேட்டார், என் கண்ணீரை கண்டார், நான் பட்ட வேதனையை கண்டார். நீங்க இந்த இடத்துல ஓடி வந்து சொல்ல தேவையில்ல, நல்லா கைதட்டி சொன்னாலே ஏசப்பாவுக்கு விளங்கிறோம். ஹல்லேலூயா. நான் பிறந்த நாள் முதல் என் கண்ணீரை ஒருவருக்கும் தெரியாது, ஏதோ ஒரு மரத்தடியில, ஏதோ ஒரு தனிமையான இடத்துல அழுகிற பொழுது அவர் கண்டார். நான் ஒரு தடவை எனக்கு விருப்பம் இப்படியெல்லாம் ஆராதனை செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக என்று, ஆண்டவர் என் மனதில் இடைப்பட்டு சொன்னார், நீ முதலாவது பழக வேண்டும். ஏனடா அந்த நேரம் எனக்கு சின்னன்ல நிறைய வெக்கம் இருந்தது. யாரும் வந்தாலே கட்டிலுக்குள்ள ஒளிச்சிருவன். உங்களுடைய 4வது மகனை காட்ட வேண்டுமானால் கட்டிலுக்குள்ள இழுத்துதான் காட்டுவார்கள், அவ்வளவு வெக்கம். ஆனால் இருந்தால் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு ஆசை எனக்குள்ள இருந்தபடினால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் இடைப்பட்டார், அப்படியோ சைக்கிள் எடுத்துட்டு போ. இது மாதிரிலாம் கிடையாது. ஏதோ அன்றைக்கு என் தகப்பன் உழைத்து கொண்டு வருவதை சாப்பிட்டோம், ஒன்றுமில்லை, கடன் தொல்லையின் மத்தியிலே வாழ்ந்தோம் என் குடும்பம். அந்த நேரத்தில் ஆவியானவர் மெதுவாக பேசுவார். நான் பாடல்களை எழுதி கொண்டிருப்பேன், அதற்கும் விமர்சனங்கள் வரும். என் வீட்டுக்குள்ளே இருந்து விமர்சனங்கள் வரும், அதையும் கவனிக்கவில்லை. என் தாய்
நிறைய எனக்கு சப்போர்ட்டாக அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார். தேவனுடைய கிருபை. அப்ப ஆண்டவர் என் மனதில் இடைப்பட்ட ஒரு குறி, என்னோட ஒரு 17 வயது 16 வயது எனக்கு இருக்கும். ஆத்தங்கரை ஓரத்தை தெரிவு செய்து ஆண்டவர் சொல்வார் மனதிலே, இதையெல்லாம் மக்கள் போல நின, ஜனங்கள் போல நின, இப்பொழுது ஆராதனை செய். அந்த ஆத்தை ஜனங்கள் என்று நினைப்பேன், அந்த நான் நிற்கிற இடத்தை ஒரு ஸ்டேஜ் மேடை என்று நினைப்பேன். அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியான ஒரு பிரசன்னத்தை அவ்வளவு விதமாய் மின்சாரம் போல, அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, அவ்வளவாக இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு சவுக்கு மரத்தடி, கடற்கரை ஓரங்கள் புத்தகங்களையும் பைபிளையும் எடுத்துட்டு போய் தனிமையில இருந்து வாசிப்பேன், ஜெபிப்பேன். அப்படியாக என்னுடைய பழக்கம் இருந்தது. இப்படியாக செய்து கொண்டு வருகிற நேரத்தில் இந்தியாவுக்கு ஆண்டவரனை கொண்டு போனார். என்னுடைய வயது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் காத்திருக்க வேண்டி இருந்தது, ஜெபிக்க வேண்டி இருந்தது. ஒரு 19-20 வயது இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு போய் அந்த சின்ன வயதிலும் கூட கிட்டத்தட்ட எண்ணிக்கை எடுத்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் வந்தவர்கள் 25,000 பேர். அதிலே அந்த இடத்துல ஆண்டவர், நான் மேடையை விட்டு பெரிய பெரிய பாடகர்கள் செல்வகுமார், நேசியா செல்வகுமார் அவர்களோடெல்லாம் நின்று நான் பாடினேன். அவர்கள் எனக்கு பக்கத்திலே இருந்தார்கள். சின்ன அவங்களை பார்க்கணுமென்றே ஆசை. ஆனா அவர்கள் என் பக்கத்தில் இருக்கிறதை பார்க்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் இயேசு நல்லவர். அவர்கள் ஆராதனை செய்கிற அந்த மேடையில் நானும் ஆராதனை செய்கிறேன். பலமாய் ஆவியானவர் இறங்கினார். ஆங்காங்கே பார்க்கிறேன், அசைவுகள் உண்டாகிறது. ஆங்காங்கே பார்க்கிறேன், கொண்டு விழுகிறார்கள். எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். யாரங்களை தள்ளினாலும் ஏளனம் பண்ணினாலும் அவர் சித்தம் கொண்டால், அவர் திறந்தால் யாரால் அடைக்க முடியாது. அப்ப நான் அந்த மேடையை விட்டு இறங்கி வந்த பொழுது, இப்ப ஆத்தாங்கரை நினைச்சு பார், அந்த ஆத்தங்கரை ஓரத்தை நீ நினைச்சு பார் என்ற ஆவியானவர் மறுபடியும் என் மனதில் ஏவினார். ஹல்லேலூயா. அதை நினைச்சிட்டு இப்ப இதை பார் என்றாள் திரள் கூட்டம். இதற்காக ஆண்டவரை என்னை அங்க ஆயத்தப்படுத்தினீங்க. அப்ப அந்த ஆத்தங்கரை ஓரம் நான் ஆயத்தப்பட்டிருக்காவிட்டால் நான் அங்க வைக்கப்பட்டிருப்பேன். அந்த ஜனத்தை கண்டது காரணம் நான் புதுசாக பார்க்கிறேன் அல்லவா. அதற்கு பிற்பாடு மலேசியாவுக்கு கொண்டு போனார். வருகிற நாட்களில் பல இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். உங்களுக்கு தெரியும், சியோன் தேவாலயம், குண்டு வெடிச்ச சியோன் தேவாலயம். கிட்டத்தட்ட ரோசான் பாஸ்டர் என்னுடைய நண்பர், அவர் என்னை அழைத்து 2 மணித்தியால மேடை தந்தார். அந்த இடத்துல ஆராதனை செய்ய, அந்த சபையில நான் ஆராதனை செய்தேன். குண்டு வெடிக்க முதல் சென்ட்ரல் ரோட்ல சபை இருந்த பொழுது கர்த்தர் நல்லவர். நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதை கர்த்தர் கொடுப்பார். நான் வாஞ்சித்தேன், கொடுத்தார். பாடல் எழுதுற பொழுதெல்லாம் வேலை இல்லை, அப்ப இப்படியெல்லாம் விமர்சனங்கள் என் வீட்டுக்குள்ளே இருந்து வரும். யார் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. இந்த இடத்துல அந்த நேரத்தில் எனக்கு உதவியாயிருந்தது என் தங்கச்சியும் இருந்திருக்கிறாள் கூட, என் தாய். நான் பாடுகிற ஒவ்வொரு பாட்டையும் நல்லா இருக்கு என்று முதலாவது ஜட்ஜ் பண்றது அவதான். ஹல்லேலூயா. அது என்னை உற்சாகப்படுத்தியது. இன்று வரைக்கும் நிற்கிறேன், சாகும் வரை நிற்பேன் இயேசுவுக்காக. இதுவரை மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவசரமாக என்னுடைய 1ஆம் பாகம் சீடி நான் வெளியிடுகிற அந்த சூழ்நிலையில கூட வெக்கம். அந்த மியூசிக் கூட எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் சும்மா தான் செய்து கொடுத்தாங்க, பணம் இல்லை. அந்த நேரத்தில் நான் தான் பாடல் பாடியிருக்கிறேன், சீடி வெளியிட்டிருக்கிறேன். தேவநாய மண்டபத்திலே பாஸ்டர் குஹன், பாஸ்டர் ரோஷான் இவர்கள் தான் அதை வெளியிட்டு வைத்தார்கள். நடந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். கேட்டேன் என்னுடைய டைரக்டர் இடத்துல, நீ எப்படியாவது போய் சேர் என்று சொல்லிவிட்டார்கள். கால்நடையா இந்த மகாஜனை ஸ்கூல், அந்த ரயில்வே ஸ்டேஷன், அதால நடந்து போய் தேவநாய மண்டபத்துக்கு போனேன். அந்த இடத்திலே அவர்கள், அந்த ஊழியக்காரர்கள் மூலமாய் என் பெயரை ஆண்டவர் உயர்த்தினார். அந்த சீடி அவர்களுக்கு கூட வெளியிடப்பட்டது. அதே போல 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் அப்படியாக நடந்து 4வது பொழியும் அதே 25,000 பேர் கொண்ட இந்தியாவிலே நாகர்பட்டினம் என்கிறதான் அந்த இடத்திலே அந்த சீடியை அவர்கள் வெளியிட்டு வைத்தார்கள். கர்த்தருடைய கிருபை. அதிலும் என் தாயார் சொன்ன ஒரு வார்த்தையை மறக்க முடியாது, அது மறக்கவும் மாட்டேன். ஒரு தடவை நான் மோட்டார் பைக், என்னுடைய அக்காவினுடைய கணவருடைய
மோட்டார் பைக் நான் அடுத்து போன பொழுது கொஞ்சம் லேட் ஆயிட்டு பல கதைகள் பல பேச்சுக்கள் என் காதுக்கு வந்தது. அந்த இடத்துல நான் வேதனையோடு இருந்த பொழுது என் தாய் என்னை பார்த்து, நீ பைக் எடுப்பாய், கட்டாயம் தீர்க்க தரிசனமாக சொன்னது கிடைக்கும் உனக்கு. கிட்டத்தட்ட எத்தனையோ பைக் எடுத்துட்டேன், எத்தனையோ வாகனங்களை எடுத்து விட்டோம். அதை ஓடி பார்த்து இன்றைக்கும் கர்த்தர் அதே போல பைக்ல தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். வாஞ்சை வேண்டும் பிள்ளைகள். இயேசுக்கா நிற்க வேண்டுமானால் எடுத்துடனே ஏற முடியாது. விமர்சனங்கள் வரும், பாடுகள் வரும். சில பேர் சபையில எனக்கு போதகர்களாக எத்தனையோ பிரச்சனை வந்திருக்குது போதகர்களால். ஆனால் இங்க ஒரு சிலருக்கு பிரச்சனை என் மூலமாய், சில நேரம் அது என் மூலம் அவர்கள் விடுகிற பிழைதான் நான் சுட்டி காட்டுவேன். அதை கோபிச்சு ஊழியம் வேணாண்டும் சில பேர் போயிருக்கிறார்கள். எத்தனையோ பாஸ்டருடைய வாயினால் நான் கதை வாங்கியிருக்கிறேன். ஆனபடினால் தான் இந்த இடத்திலே கர்த்தரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதான் உண்மை. வாங்க வேண்டிய இடத்த வாங்கத்தான் வேணும், இறங்க வேண்டிய பிச்சுக்குள்ள இறங்கத்தான் வேணும். பிச்சுக்குள்ள இறங்கினா தான் இப்படிப்பட்ட ஒரு மேடையில் நிக்கலாம். பாடுகளை சந்திச்சா தான் தேவனை சந்திக்கலாம். விளங்குதா? ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வார்த்தை உனக்குள்ளே சென்று உன் ஆவியை தட்டிவிடும், உன் ஆத்துமாவை தட்டிவிடும். உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு நம்பிக்கையும் உணர்ச்சியையும் கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. யாரும் தாழ்த்தப்பட்டவர்களும் அல்ல, யாரும் ஒன்றுக்கும் உதவாதவர்களும் அல்ல. என் இயேசுவால் நினைத்தால் முடியாத அந்த தூக்கெறியப்பட்ட பாத்திரத்தையும் அழகாக எடுத்து வனைந்து நீ எனக்கு வேண்டும் என்று அதை அழகுபடுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் முடியாது ஒன்றுமில்லை. வாழ்க்கையிலே சத்துரு எத்தனையோ திட்டங்களை பண்ணினான். தேவனுடைய ஊழியத்தை பறிக்க வேண்டும் என்று, என்னை வேறு பக்க வழியாக கொண்டு போக வேண்டும் என்று எத்தனையோ திட்டங்களை பண்ணிய பொழுது என் தேவன் என்னை விடவே இல்லை. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் வரை அவர் என்னை விடவே இல்லை. பக்க வழியாக போனாலும் கூட இழுத்து பிடித்தார். நீதான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீ எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும், இயேசு மன்னிக்கிறவர், மனது உருகுகிறவர். உன்னை அவர் நேசிக்கிறார் தம்பி, அவர் உன்னை நேசிக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் உன்னை ஏளனம் பண்ணலாம், சிரிக்கலாம். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று ஒப்பு கொடுப்பாய். இந்த நேரத்தில் ஒரே பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. பீச்ச போடுங்க. நம்ம உயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. சேர்ந்து பாடுவோமா? உயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை
எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும். அப்பா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. சேர்ந்து பாடுவோம். தூயவர் 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 தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே ஏசப்பா. துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. சேனைக்குள்ளே பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டுவேன் புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். தகப்பனே, சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையை உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையை உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையை உயர்த்திடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையை உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையை உயர்த்திடுவேன். உயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். சேர்ந்து ஒரு நிமிடம் குனிந்து தூக்குகிறா. ஹல்லேலூயா. தொடுங்கப்பா, தொடுங்க ஆவியானவரே,
என்னை தொட்டது போல, என்னை தொட்டது போல பிள்ளைகளையும் தொடுங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை பாருங்க. துன்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க. பாடுகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. மனவேதனையோடு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு மனமுடைந்து மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் பாருங்க தகப்பனே. உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள் இயேசுவே குனிஞ்சு தூக்குங்க, குனிஞ்சு தூக்குங்க. ஒவ்வொருவரையும் தூக்குங்கப்பா, ஒவ்வொருவரையும் தூக்குங்க. கண்ணீரோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை பாருங்க, கண்ணீரோடு ஆராதிக்கிறாங்க. தொடுங்க தகப்பனே, தொடுங்க ஏசப்பா, தொடுங்க, தூக்குங்க. தூக்குகிறா, நம்புறீங்களா? பாடுங்க, பாடுங்க. உங்க கையை பிடிச்சு உங்களை கட்டி அணைக்கிறார். உங்க முகத்துக்கு முன்னால ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஒரு தேவ மகிமை பிரகாசிக்கிறது. உன் முகத்திலே தெரிக்கிறது. தேவ பிரசன்னம் உன் தலைக்கு மேலாக, தேவ பிரசன்னம், அந்த வெளிச்சம் உன் முகத்துக்கு மேலே. ரிகரமாந்தேரே குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. ஓ இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க மகிமைய, பெற்றுக்கொள்ளுங்க மகிமைய, பெற்றுக்கொள்ளுங்க மகிமைய. இது தேவ பிரசன்னம் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் தூக்குகிற நேரம். விழுந்த உங்களை தூக்குகிறார். தள்ளாடுகிற முழங்கால்கள் புது பேரன் அடைகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். அற்புதத்தின் கரத்தை நீட்டுகிறார். அதிசயத்தின் கரம் நீட்டப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் தங்கச்சி பெற்றுக்கொள். பின்னாடி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க மகிமை பிரசன்னம். வேற ஒன்றுமல்ல, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்களை மூடுகிறது, உங்களை நிரப்புகிறது. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. குனிந்து தூக்குகிறார், விழுந்த இடத்திலே தூக்குகிறார், அடிபட்ட இடத்திலே காயம் கட்டுகிறார், அடிபட்ட இடத்திலே காயம் கட்டுகிறார். பெரியவன் ஆக்கினீரே, ஓ குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவன் ஆக்கினீரே. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. பனி போல் அவருடைய மகிமை, பனி போல் அவருடைய மகிமை. டச், ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகம், அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பின்னாக நிக்கிறவங்க நல்லா கைகளை உயர்த்தி, ஏசப்பா என்ன நிரப்புங்க தகப்பனே, என்ன நிரப்புங்க ஆவியானவரே, உடைய அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. உமது காருண்யத்தால் பெரியவர் ஆக்கினீரே. ஒரே தடவை குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவன் ஆக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீ, பெரியவனாக்கினீ. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே.
நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கடைசியாக ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி 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 நன்றி. காத்தீரே நன்றி. ஒரு தடவை மாத்திரம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும்